பெயராலே கனவாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலி தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்தி எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன், கடமையை தவறினார், பாவங்கள் பேசினேன், எல்லாம் உள்ள இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்ற மகிழ்ச்சியரும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்து நின்று விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆட்சியும் அரசுரிமையும் புனித மக்களுக்கு தரப்படும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வாக்கியங்கள் 15 முதல் 27 முடிய. தானியேல் ஆகிய நான் உள்ளம் கலங்கினேன். மனக்கண் முன் தோன்றிய காட்சிகள் என்னை அச்சுறுத்தின. அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் ஒருவரை அணுகி இவற்றுக்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன். அவர் அவற்றின் உட்பொருளை எனக்கு விளக்கி கூறினார். இந்த 4 விலங்குகளும் உலகில் எழுகும்போது 4 அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் உன்னதர்களின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவார்கள். அந்த அரசுரிமையை என்றும் ஊழி காலமும் கொண்டிருப்பர். அதன் பின்னர் மற்ற விலங்குகளின்று மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தூள் தூளாக நொறுக்கி விழுங்கி எஞ்சியதை காலால் மிதித்து போட்ட அந்த 4ஆம் விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன். அதன் தலையில் இருந்த 10 கொம்புகளை பற்றியும் 3 கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாக பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையவற்றை விட பெரியதாக தோன்றிய அந்த கொம்பை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது. தொன்மை வாய்ந்தவர் வந்து உன்னதரின்
புனிதர்களுக்கு நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையிலும் இவ்வாறு நடந்தது. அவர் தொடர்ந்து பேசினார். அந்த 4ஆம் விலங்கோ உலகில் தோன்றப்போகும் 4ஆம் அரசை குறிக்கின்றது. இது மற்றெல்லா அரசுகளையும் விட வேறுபட்டதாகும். உலகம் முழுவதையும் அது மிதித்து தூள் தூளாக நொறுக்கி விழுங்கிவிடும். அந்த 10 கொம்புகளோ இந்த அரசனின்று தோன்ற இருக்கும் 10 மன்னர்களை குறிக்கின்றன. அவர்களுக்கு பிறகு மற்றொருவன் எழும்புவான், முந்தினவர்களை விட வேறுபட்டிருப்பான், 3 அரசர்களை முறியடிப்பான். அவன் உன்னதருக்கு எதிரான சொற்களை பேசுவான், உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான், வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3½ ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர். ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமரும். அவனது ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு எரியுண்டு ஒன்றுமில்லாது அழிக்கப்படும். ஆட்சியும் அரசுரிமையும் வானத்தின் கீழுள்ள உலக அனைத்திலும் உள்ள அரசுகளின் மேன்மையும் உன்னதரின் புனித மக்களுக்கு தரப்படும். அவர்களது அரசு என்றென்றும் நிலைக்கும் அரசு. எல்லா அரசுகளும் அவர்களுக்கு பணிந்து கீழ்ப்படியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். இஸ்ராயேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளவரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு இப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. உயிருள்ள இறை வார்த்தைகள் 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தனின் அன்பு பக்தர்களே, இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, பொது காலத்தின் இறுதி வாரத்தில் இறுதி நாளில் இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் அச்சுறுத்தக்கூடிய வாசகங்கள் தான் இந்த வாரம் முழுக்க முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. உலக முடிவை பற்றியும் இந்த உலகம் எவ்வாறு
முடிந்து மானிட மகனுடைய இரண்டாம் வருகை இருக்கும் என்பதை பற்றியும் தான் இந்த வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்தின. அத்தகைய வாசகம்தான் இன்றும் நமக்கு வந்திருக்கின்றது. அந்த நாள் வந்தே தீரும், அது எல்லார் மீதும் அந்த நாள் வரும் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அப்படி என்றால் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் அந்த நாளை எதிர்கொள்ள எவ்வாறு தயாராக இருக்க வேண்டும் என்பதனைத்தான் நற்செய்தி வாசகமானது நமக்கு அறிவுறுத்துகின்றது. குடிவெறியாலும் களியாட்டத்தாலும் உங்களுடைய உள்ளம் மந்தமடையாதவாறு விழிப்பாக இருந்து மன்றாடுங்கள் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இந்த உலக இன்பங்களில் குடிவெறியும் களியாட்டமும் நமக்கு உலக இன்பத்தை தரும். எனவே அதில் இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற ஒரு மனநிலையில் நாம் அதன் பின்னே சென்றோம் என்றால் மந்த புத்தி உடையவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனவே இந்த மந்த புத்தி இறைவனிடம் வேண்டுவதற்கு நமக்கு தடையாக இருக்கும். எனவே இதிலிருந்து விடுபட்டு இறைவனோடு ஒன்றித்திருந்து ஜபத்திலும் தவத்திலும் நாம் இணைந்திருந்து அந்நாளை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றவர்களாக இருக்க இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு உடைக்கின்றார். எனவே சாவு எப்பொழுது வந்தாலும் இந்த சாவானது நமக்கு மறுவுலக வாழ்வை கொடுக்க போகின்றது என்பதனை உணர்ந்து அந்த நாளுக்காக நாம் தயாரிக்கின்றவர்களாக இருக்க இழைக்கப்படுகின்றோம். எனவே அந்த நாள் எப்பொழுது வந்தாலும் அந்த நாளை நாம் மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு இறைவனுடைய பிள்ளைகளாக அவருடைய திருமுன்னிலையில் வீற்றிருக்கின்ற வானதூதர்களாக மாறுவோம் என்ற ஒரு மனநிலையில் அந்த நாளுக்காக நாம் தயாரிக்க இழைக்கப்படுகின்றோம். இன்றைய தினம் அன்னையினுடைய நாளை நாம் சிறப்பிக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய லூர்து அன்னையானவள் இதைத்தான் தன்னுடைய பல்வேறு காட்சிகளின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். தவம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள், இறைவனிடம் மன்றாடுங்கள் என்பதுதான் அவருடைய கூக்குரலாக இருந்திருக்கின்றது. எனவே நாம் குடிவெறியாலும் களியாட்டத்தாலும் மந்தமடையாதவாறு நம்மை நாமே பார்த்து கொண்டு லூர்து அன்னையினுடைய குரலுக்கு செவிமடுத்து ஜெபத்திலும் தவத்திலும் நிலைத்திருந்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த இரண்டாம் வருகைக்காக எப்பொழுதும் தயார் செய்கின்றவர்களாக தயார் நிலையில் இருக்கின்ற இந்த போர் வீரர்களை போன்று நாமும் இருக்க இழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இரண்டாம் வருகையை நாம் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்வோம். இறைவனுடைய அந்த அழைப்பை ஏற்று அவருடைய திருமுன்னிலையில் என்றென்றும் மகிழ்ந்திருக்கின்றவர்களாக நாம் பேறு பெறுவோம். ஆமேன். ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடிமணி ரசத்தை குடிக்கணும். நீங்கள் ஆமை பலமாக மாறும் என்று வாழ்த்து பெறுவாரால். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக முடி ஜெபியுங்கள். பரிவன்புமிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கும் அது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவின் நிழலிட்டதால் உடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் மூச்சு. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஒன்று ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த பலியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற நம்முடைய மக்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இந்த பலியின் வழியாக அவர்களுடைய திருப்பீடத்தில் ஏறெடுக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் நீதாமை கனிவோடு கண்ணோக்கி நம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்துமாறுமை என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உடன் பிறந்தோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராகியிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரளே உம்மை ஆடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகின்றோம். அதே இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் சமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் விருந்து கழிக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். தேவரத்தில் நான் பகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து முடிவில்லாமல் வெளிப்பதாக. ஆமென்.
அனைவரும் முழந்தாளிடுவோம். நமது பாதுகாவலையான தூய லூர்து அன்னை நமது வாழ்வின் எல்லா தருணங்களிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றவர். நமக்காக பரிந்து பேசி இறைவனுடைய அருள் வரங்களை பெற்றுத் தருகின்றவர் இந்த லூர்து அன்னை. இந்த லூர்து தாயிடம் நமது வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் தேவைகளையும் இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக எடுத்து கூறுவோம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உமது மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் உமது ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் மௌனமாக நின்றார். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடிவந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து உடைய மன்றாட்டுகளின் உதவி கேட்டவர்களாகிலும் உம்மால் கைவிடப்பட்டனர் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைக்கிறோம். கண்ணீருடைய ராக்கினையான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏகப்பட்டு உமது திருப்பாதத்தை எட்டி வரைகிறோம். திரும்பிச்சிருந்த பாவியாக இருக்கிற நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறோம். அவதரித்த வார்த்தை தாயே, நீங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கெடுத்தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் பவித்த சிஷ்டமரையாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, ஏதோ உங்கள் அடைக்கலமாக ஓடிவந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உங்களது மேலான ஜெப உதவிக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னையினுடைய ஆலயத்தை கட்டியெழுப்ப தொடர்ந்து ஜெபிக்குமாறும் உங்களால் இயன்ற நன்கொடைகளை தந்து உதவிடுமாறும் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்துள்ளதைப் போல வருமான வரி விலக்கு ATG தேவைப்படுகின்றவர்கள் என்னை தனிப்பட்ட விதத்தில் அணுகுகின்ற பொழுது நீங்கள் கொடுக்கின்ற நன்கொடைக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸெம்ஷன் வாங்கி தருவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். எனவே தாராள உள்ளத்தோடு அன்னையினுடைய ஆலய பணிகளுக்காக முன்வந்து ஆதரவை தெரிவிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளை வணக்கத்துடன் நினைவு கூறும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் தொய்த்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பேராலே ஆமென். மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கும் இறைவனை சீலை பாட்டி தந்தருளை ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தாயே உத்தரிக்கும் ஸ்தலத்தோர்க்கு ஓயா கஞ்சமும் ஆதரவும் நீரே. ஓயா கஞ்சமும் ஆதரவும் நீரே. தீயில் மெலிந்து வெந்து சோர்ந்து உந்தன் கிருபையை கேட்க நீயும் அறிந்து தூயவான் கதியினில் சேர்ந்து உம்மை துதித்திட அருள் செய்வாய் புரிந்து. உம்மை துதித்திட அருள் செய்வாய் புரிந்து. தாயே உத்தரிக்கும் ஸ்தலத்தோர்க்கு ஓயா கஞ்சமும் ஆதரவும் நீரே. ஓயா கஞ்சமும் ஆதரவும் நீரே. மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.